சுட்ட கறி சாப்பிட்ருக்கோம். ஆனால் சுட்ட கறியை பூமியிலேருந்து எடுத்து பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு கறி தான் இது, சுட்ட கறி. எஸ், எங்கள் வீட்டில் நாங்கள் பூமிக்கு அடியிலேருந்து இந்த கறியை எடுத்தோம். இது ஒரு வகையான கிழங்கு. இதை வந்து ஹேர் பொட்டேட்டோ, கொடி உருளை சொல்லுவாங்க. இது வந்து சாப்பிட்ருக்கவங்களுக்கு தெரியும். பட் இது வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய். நம்மளுக்கு கிழங்கா கொடியிலையும் வளரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பூமிக்கடியிலையும் இந்த கிழங்கு இருக்கும். இந்த கிழங்கை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இந்த கணுக்கால், முட்டி, கைக்கு வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கெலாம் நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. நான் இதை நல்லா வேக வச்சுட்டு இதை லைட்டாக எண்ணெயில் போட்டு சாட்டே பண்ணி கொடுத்துட்டோம். அப்படியே எப்படி சொன்னதுன்னா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம சாப்பிட்டுடலாம். குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். கிழங்கு, பூமியில் வளர்ந்த கிழங்கு, அதுவும் நம்ம வீட்டில் எங்கள் கண்ணு முன்னாடி வளர்ந்த கிழங்கு வந்து நாங்கள் சாப்பிட்றதோ சிட்டியில், சென்னையில் இருக்கோம். இங்கே வந்து நாங்கள் இதெல்லாம் விளைய வச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அவ்வளோ கலவு, உடம்புக்கு ரொம்ப சத்தான ஒரு பொருள். பார்க்க சிக்கன் மாதிரியே இருக்குல்ல. எப்படி பூமிக்கு அடியிலேருந்து சிக்கன் சுட்டக்கறி எப்படி நம்ம சாப்பிடுமோ அதே மாதிரியே இருந்தது. எனக்கு எடுத்ததுமே தலை இல்லாத ஒரு வெட்டினா எப்படி ஒரு 2 கால் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. நீங்களாம் இந்த கிழங்கை எப்படி பறித்து எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் வந்து புதுசு. அதுவும் எனக்கு மெயினாக நான் இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்ததில்ல. நாங்கள் விதை ஒன்று போட்டால் செடி ஒன்று முளைக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் இடத்துல ஏதோ ஒன்று போடுவோம், ஏதோ ஒன்று முளைக்கும். அப்படி வந்த காய் தான் இந்த கிழங்கு.